இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பயப்பட வேண்டாம், அவங்க திரும்ப இந்த பக்கம் வர மாட்டாங்க. எனக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி. ஆனா நீங்க அவங்க கிட்ட பணத்தையும் வாங்கியிருக்கீங்க. ஆமா, பணத்தை வாங்குனேன். அதுக்குன்னு நான் உண்மையை சொல்லிடுவேனா என்ன? இந்த பணம் என் குடும்பத்துக்கு தேவை. ஆனா ஒரு பொண்ணை காப்பாத்துறது என்னுடைய தர்மம். நான் அத உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். ஏன் கிட்ட இருந்தா? ஆமா, உங்களுக்கு தான் ஞாபகம் இல்ல. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் என்னது? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏங்க, உங்களுக்கு என்னங்க ஆச்சு? அட கடவுளே, என்னது இப்படி உடம்பு சுடுது? நீங்க உடனே டாக்டர் கிட்ட போய் ஆகணும். எங்க போக? சாப்பாட்டுக்கு வழி எல்லாம் இதுல டாக்டரா? என்ன காப்பாத்திக்கிறதுக்கு நான் பணத்தை எங்க இருந்து கொண்டு வருது? இல்ல இல்ல, சரி நீங்க கவலைப்படாதீங்க, ஏன் கூட வாங்க. நான் உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? ஆமா, நான் உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். உங்க உடம்பு ரொம்பவே மோசமா இருக்கு. உங்க உடம்ப டாக்டர் கிட்ட காட்டியே ஆகணும். வாங்க போலாம், நான் கூட்டிட்டு போறேன். இவன் கூட பசியில தானே அழுதுகிட்டு இருக்கா. நான் இவனுக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறேன். இவனோட பையன் போலாம். தயவு செஞ்சு வாங்க. உங்க பையனுக்காகவாவது நீங்க ஹாஸ்பிடலுக்கு வாங்க. இல்லனா இவன் உடம்பு கூட மோசமா போயிடும். முதல்ல எழுந்துருங்க, பாத்து வாங்க. மெதுவா மெதுவா. அப்படிதான் வாங்க. அன்னைக்கு நீங்க என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்க, எங்களுக்கு சாப்பாடு வாங்கி தந்தீங்க. அதோட எனக்கு நீங்க நிறைய பணமும் கொடுத்தீங்க. 6 மாசத்துக்கு அந்த பணத்தை வச்சு என்னோட வீட்டுல அடுப்பு எரிஞ்சது. நீங்க பண்ண அந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, மனுஷனுக்கு உதவி செய்யறது இன்னொரு மனுஷனோட கடமைன்னு. அதுதான் இன்னைக்கு நான் பண்ணேன். இதுதான் நான் அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். உண்மையிலே நீங்க ரொம்ப நல்லவங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு எனக்கு நீங்க உதவியும் செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். ஜெய் துர்கா தேவி. அண்ணாச்சி, வேலை முடிஞ்சது. அந்த ஆளை நாங்க போட்டுட்டோம். ஏய், முகூர்த்தத்துல தானே போட்டீங்க? ஆமா, முகூர்த்தத்துல தான் போட்டோம். ஆனா ஒரு சின்ன தலைவலி வந்துருச்சு. அந்த ஆளை நாங்க போடும்போது ஒரு பொண்ணு எங்களை பார்த்துட்டா. அறிவு கெட்டவங்களே, அப்படின்னா நீங்க முகூர்த்தத்துல கொல்லல. நீங்க மட்டும் முகூர்த்தத்துல கொன்னு இருந்தா இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அண்ணாச்சி, முகூர்த்தத்துல தான் முடிச்சோம். அண்ணாச்சி, இவ கதையும் முடிச்சிரவா? இதுவும் நல்ல ஐடியா தான். ஒரு வேலை பண்ணு, அவ கூடவே என்னையும் கொன்னுடு. எல்லா கழுதைங்களையும் நான் தான் வளர்க்கிறேன். அறிவு கட்டவனே, இப்போ சுப முகூர்த்தம் இல்லடா. சுப முகூர்த்தம் வரட்டும், அப்ப நானே சொல்றேன், அப்பதான் கொல்லணும். அது வரைக்கும் அவளை எங்கேயாவது ஒழிச்சு வைங்க. இன்னொரு விஷயம், இந்த தடவை முகூர்த்தத்துல கொல்லலன்னு வையே, நான் உங்களுக்கு முகூர்த்தத்தை பார்த்துடுவேன். சரிங்க அண்ணாச்சி. ஜெய் துர்கா தேவி. உங்ககிட்ட சொன்னல, அண்ணாச்சி கோவப்பட்டாரு. அதனாலதான் நான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். சரி, என்ன சொன்னாரு? போட சொல்லிட்டாரா? வேண்டாம், இப்ப வேண்டாம். இவளை நம்ம குடோனுக்கு தூக்கிட்டு போக சொன்னாரு. எப்ப கொல்லணும்னு அவர் சொல்லுவாரா? வா வா வா. ஏய், வாங்குறல்ல, வா. ஏய், வா. வா. வாங்குறல்ல. உள்ள போ. ஏய், ஓடி. லட்சுமி, வா, வாங்குறல்ல. ஏய், எழுந்துடா. ஏய், என்ன? டேய், ஒரு பார்சல்ரா, இவளை பேக் பண்ணனும். டே முட்டா பையல, பொண்ண பார்த்ததே இல்லையா? கட்டி போடுறான். சீக்கிரம் வா. சீக்கிரம். ஏய், கட்டு. ஏய், ஏய். எப்பா, ஒரு வேலை முடிஞ்சது. இப்ப அண்ணாச்சி இங்க நேர்ல வந்து எப்ப போட்டு தள்ளணும்னு சொல்லுவார். இவளுக்குன்னு ஒரு முகூர்த்தத்தை பாப்பாரு. தனியா தானே இருந்தா? ஆமா, கூட யாரும் இருந்த மாதிரி தெரியல. கடவுளே, என்ன நான் இப்படி மாட்டிக்கிட்டேன்? நான் இப்ப எங்க இருக்கேன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஷாலு, ஆயுஷ், ரிஷி யாருக்குமே தெரியாது. ஆயுஷ், எனக்கு இன்னும் டென்ஷனா இருக்கு. மாமாவும் இன்னும் வரல. அக்காவை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியும்ல? வெயிட். ஹரி ஓம். என்னாச்சு ஆயுஷ்? ஆயுஷ், எஸ். ஆமா, நீ என்ன பண்ற? நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன்.
பெரிய ஞானி ஆயிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல போய் பாக்குறேன். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, அண்ணிய காப்பாத்த முடியுமா இல்ல முடியாதா, இந்த மாதிரி ஏதாவது பண்ணி உங்ககிட்ட சொல்லவா? ஒண்ணு ஏய்! இல்ல 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 என் கண்ணத்துல அரைஞ்சல்ல, ரிஷி ப்ரோ இருந்தாருங்கிற தைரியத்துல அரைஞ்ச. அவர் இருந்ததால உன்னை எதுவும் பண்ணாம சும்மா விட்டேன். ஆனா இப்ப பாரு, உன்னை காப்பாத்த இங்க யாருமே கிடையாது. எங்க முடிஞ்சா இப்ப என்ன அடி பார்க்கலாம். நான் மரியாதைலாம் பார்க்க மாட்டேன். உன்னை உண்டல்லன்னு பண்ணிடுவேன். என்ன என்ன? அட கடவுளே, ஐயோ, எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி பேசிட்டேனே. என் வாய்க்கு என்னாச்சுன்னே தெரியலையே. ஷாலு, இங்க பாரு, சாரி சாரி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ என் கண்ணத்துல அறைய வருவ, நான் உன் கைய பிடிப்பேன். இல்ல வேற மாதிரி சொல்லவா, உன் மரியாதையை காப்பாத்த முடியாது. மரியாதையை காப்பாத்த முடியாதுன்னா நானும் உன்னை திருப்பி அப்படி. ஐயோ, என்ன சொன்னாலும் தப்பாவுதே ஷாலு, ப்ளீஸ். ஆயுஷ் ஆயுஷ் உன்னை இங்கேயே சரியான கிறுக்க. உலகத்திலே நம்பர் 1 கிறுக்க. சாதாரண கிறுக்க இல்ல, மகா கிறுக்க. ஐ அக்ரி ஷாலு, எனக்கு புரியுது, சாரி. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா ஷாலு? இங்க பாரு, அன்னைக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க சேஃபா வருவாங்க. நீ தேவையில்லாம கவலைப்படாத, ஓகே? எங்க பாரு, நம்ம டிலே பண்ணாம டைரக்டா அட்டாக் பண்றதா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் 3 ரவுடிங்கல்ல, 2 பேரை நான் சமாளிக்கிறேன். அப்புறம் சரி, ஒருத்தனை நான் வந்து இப்ப வாயை முடிக்கிட்டு என் பிளானை மட்டும் கேளு. நாம 3 பேர் உள்ள போலாம். அந்த ரவுடிங்களை நேரா அட்டாக் பண்ணிடலாம். அவனுங்களை உயிரோட விடக்கூடாது. மாமா, தொடப்பம், கட்ட, செருப்பு எல்லாத்துலயும் அடிக்க தயாரா இருக்கேன். வெரி குட், கூல் ஷாலு. என்ன சொன்னீங்க? கூல் ஷாலு. ஆஹா, நான் பேசினா வாய மூட சொல்றீங்க. இப்ப கூல் ஷாலுவா? ஏன் அப்படி? இது ஆயுஷ், கொஞ்சம் கூட சரியில்லை. போதும், வாயை மூடுடா. ஆயுஷ், நேரா போய் அட்டாக் பண்றதுனால ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கும். உள்ள லக்ஷ்மி வேற இருக்கா. அவளுக்கு காயம் எதுவும் பற்றக்கூடாது. சோ நாம புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். மூளையை யூஸ் பண்ணணும். மைண்ட் கேம். அதுக்கப்புறம் சண்டையே வந்தாலும் நாம எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். Yeah. ஓகே, சோ கம் ஆன், பிளான் சொல்லுங்க. வாங்க. என்ன நீ என்ன சும்மா மிரட்டிக்கிட்டே இருக்க? எங்க தைரியம் இருந்தா என்ன தொட்டு காட்டு. தொடு. தோ தொட்டுட்டேன். இவ்ளோ தைரியமா? எவ்வளவு கொழுப்பு உனக்கு? எம்எல்ஏ கை வச்சிட்ட? உனக்கு தைரியம் இருந்தா சொல்லு, என்ன செய்யணும் சொல்லுடா, சொல்லு. எங்க கட்டி பிடி பார்க்கலாம். உனக்கு தைரியம் இருக்கா? வா, கட்டி பிடி பார்க்கலாம். எனக்கு தைரியம் இருக்கு. எனக்கு என்ன பயம்? என்ன இங்க என்ன நடக்குது? என்ன கட்டி பிடிக்கிறதுக்கு உனக்கு இவ்ளோ ஆசையா? ஷாலு, இங்க பாரு, நீ என்ன கட்டி பிடிக்காத, போய் வேற யாராவது கட்டி பிடிச்சுக்கோ, போ. வாய மூடு. வேற யாரையாவது கண்டுபிடிக்கவா? நான் இதுக்கு வந்து உன்னை கண்டுபிடிக்கணும். உனக்கு அறிவே கிடையாது. பிறக்கும் போதே மூளை இல்லாம தான் பிறந்திருக்க. சரியான அடி முட்டாடா நீ. உனக்கு சுத்தமா என் மூளையை மூளையே நீ கிடையாது. கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கியா ஷாலு? சரியான அறுந்த வாளு. உன்னை நான் விட மாட்டேன். உன் மண்டையை உடைக்கிறேன் பாரு. நீ சரியான வாளு, அறுந்த வாளு, சரியான முட்டாளு. நீ ஒரு பங்கமான ஆளு. வாங்க வாங்க, எனக்கு தலை வலிக்குது. வாய் மூடுங்க. இல்ல, இவட வாயை மூடுங்க. மூடுங்க. இல்லனா நான் போலீஸை கூப்பிடுவேன். போலீஸை கூப்பிடுவியா? அட, இவங்களை சும்மா பயமுறுத்துறப்பா. ஏன் நம்ம 2 பேரால பயமுறுத்த முடியாதா? அதுவும் கரெக்ட் தான்.